படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். ஹோல் பேக்கடா இருக்குது. லவ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ரிவெஞ்ச் இருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எண்டிங்ல வந்து நமக்கு இது ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தெரியறப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பார்க்கலாம். உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. 2 ஹீரோவுமே வந்து அவங்க பார்ட்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பொறுமையா போச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே அதில் குறைய வைக்கல. அதில் இருக்க ஒரு யானை ரெண்டு மூணு சீன்ஸில் தான் வரும். அது கூட அழகாக தான் நடிச்சிருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட லாக் ஆகல. நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். படம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட லாக் ஆகல. ஒரு இடத்துல கூட போர்னா எனக்கு எதுவுமே அடிக்கல. நல்லா இருந்தது படம். அது இந்த படத்துல ஒரு தமிழா பாட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவர் நல்லாவே நடிப்பார், எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த படத்துல மட்டும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் முழுக்க வந்து பழங்குடிகள் பற்றின கதை. குறிப்பாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த மாதிரி இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற ட்ரைப்ஸோட பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே அதில் குறைய வைக்கல. அதில் இருக்க ஒரு யானை ரெண்டு மூணு சீன்ஸில் தான் வரும். அது கூட அழகாக தான் நடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக அதியநாதிரி வந்து அவ்வளோ அற்புதமாக படமாக ஆக்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். குறிப்பாக மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் நினைக்கிறேன். அழகாக இருக்கு அவரோட சாங்ஸ்லாம். ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் குழுக்கும். படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். கலையரசன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பாட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கிராமத்து கதைன்ற போது இப்போ நாமளே கிராமத்துக்கு போனால் இங்கே சிட்டியில் வந்து டாம் டுமுன்னு பாட்டை போட்டுக்கிட்டு டாய்டுன்னு கற்றுக்கிட்டு நம்ம ஃபேமிலியில் இதை ரொம்ப இதுவாக இருப்போம். ஆனால் கிராமத்தில் வந்து பேசிக்காகவே அமைதியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்க அந்த லைஃப்பை தானே விரும்புகிறாங்க. இப்போ எல்லாருமே பொல்யூஷனு, நாய்ஸு, அது இதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்து லைஃப் தானே விரும்புகிறாங்க. இந்த ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த கிராமத்துக்கே போயிட்டு வந்த ஃபீல் எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. 2 ஹீரோவுமே வந்து அவங்க பார்ட்ல சூப்பராக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த வாழ்ந்து அவங்களோட நடந்ததை நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். நம்ம அதை படமாகவே பார்க்க முடியல. என்னமோ அந்த அவங்க கூடயே ட்ராவல் ஆகிட்டு வந்த மாதிரி இருக்குது. பழங்குடியினோட மக்களோட ஃபுல் அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் பேர் வாயில வர மாட்டேங்குது. யாரா நடிச்சிருந்தாங்க? அட்டகத்தி தினேஷ், அப்புறம் கலையரசன் நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் எப்படி இருந்தது? படம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பொறுமையா போச்சு. பொறுமையாக போச்சுன்னா ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் ரொம்ப பொறுமையாக போச்சு. ஹோல் பேக்கடா இருக்குது. லவ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ரிவெஞ்ச் இருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எண்டிங்ல வந்து நமக்கு இது ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தெரியறப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்கேம்லாம் இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்றது வந்து நான் முன்னாடி இது கேள்விப்பட்டதில்லை. அது வந்து ஒரு நியூஸாக இருந்தது நான் தெரிஞ்சுக்க. அவ்வளோதான். எல்லாருமே வந்து ஒரு ஆக்டர்ஸாக இல்லாமல் அவங்களுக்கான தனி மாஸ்க் கொடுக்காம பக்கா கேரக்டர்ஸாக வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து அப்படியே நம்மளே கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ரெட்ரோ சாங்ஸ்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இன்னும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது அதை பார்க்க. இந்த மாதிரி பழைய காலத்து நக்சல் சாங்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இன்னும் சூப்பராக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். படித்தவங்களோ படிக்காதவங்களோ எல்லாம் நல்லா. தினேஷ் நல்லா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவரு சூப்பராக நடிச்சிருக்காரு. மியூசிக் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதில் இவனை அட்டகத்தி தினேஷ் ஏற்கனவே ஒரு படம் வந்து நம்ம வெற்றிமாறன் படத்தில் செம்ம அடி வாங்க திருப்ப அந்த இதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதையும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு தான். கலையரசன் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்பட்டா பரம்பரையில் வர எல்லாமே டான்சிங் ரோஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அந்த டீமே நடிச்சிருக்கு. மெட்ராஸ் படத்தில் வந்து அந்த டீமும் நடிச்சிருக்கு. ஸோ இவங்க டீம் வந்து இது இவங்களுக்கு இன்னும் ஒதுக்கப்பட்ட மக்களா, இது நடிகர்களா அப்படின்னு இருக்கிற மாதிரி. இந்த நடிகர்லாம் நல்லா பலம் வாய்ந்த நடிகர்கள். இப்போ டான்சிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு அந்த பெரிய டாப் ஹீரோவாக வரதுக்கு ஃபஸ்ட்டு வில்லனாக போன வாரம் ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, இந்த படம் இரும்பு கை இதுன்ட்டு அதில் அழகாக பண்ணியிருந்தான். இன்னும் இதேமாரி போயிருந்தானா டான்சிங் ரோஸும் ஒரு இடத்த பிடிப்பான், கலையரசனும் ஒரு இடத்த பிடிப்பார். ஆல்ரெடி பிடிச்சிட்டா போல் கெத்து தினேஷ். இவங்களாம் நல்லா பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய படம் பண்ணணும். இவங்க நிறைய வெப் சீரிஸும் பண்ணணும். தமிழ்நாட்டை தாண்டி நிறைய படங்கள் பண்ணால் இந்த நடிகர்கள் பேர் எடுப்பாங்க. அவ்வளோ ஒர்த்தான நடிகர்களாக இருக்காங்க.